என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட் அசோக் ஐசாயா. நான் வந்து தேனி மாவட்டம் மதுரை ராமேஸ்வரத்தில் மிஷினரி ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். தேனி மாவட்டத்தில் என்னுடைய சர்ச் யூத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போன இயர் நடந்த வாலிபர் கூட்டத்துக்கு நான் அனுப்பி வைத்திருந்தேன். அருமையான வில்லேஜ் விஷன் மூவ்மெண்ட் மூலமாக நடத்தப்பட்ட அந்த யூத் வாலிபர் எழுப்புதல் கூடுகையில் என்னுடைய சர்ச்சிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஆண்கள் போயிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு வாலிப பெண், அந்த பெண்ணுடைய பேர் ஜெபமலர், ஸ்டெல்லா ஜெபமலர். அவங்களுடைய லைஃப் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரளவு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அது ஒரு மாந்திரிக நிறைஞ்ச ஒரு ஊராக இருந்ததுனால அந்த பிள்ளையுடைய லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னா, அந்த பிள்ளை சொன்ன சாட்சி, வானத்தில் அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு சிலுவை தெரிஞ்சுதான். அவ்வளோ பர்டிகுலர் அந்த பாப்பாவுடைய கண்ணுக்கு மட்டும் அந்த சிலுவை வந்து ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சதான், கிளியராக தெரிஞ்சதான். பார்த்தோன்னே இந்த பாப்பாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். அப்புறம் என்னாச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு வேர்த்து கொட்டி பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே அதிகமாக இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து அவளை ஊழியத்துக்கு அழைச்சாராம். இன்னைக்கு வந்து அந்த பிள்ளை எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிவகாசியில் இருக்கிற கர்மேல் பைபிள் காலேஜில் அவங்க ஊழியத்துக்காக படிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா அவங்க லைஃப் வந்து அந்த மீட்டிங்ல ஒரே நாள்ல மாறிடுச்சு. இன்னொரு காரணம் என்னன்னா, மோகன் சி லாசர் அண்ணன் வந்து ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி அவங்க பேரை அழைச்சு, ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்லி பெயர் சொல்லி கூப்பிட்டாங்களாம். அது உடனே இந்த பாப்பாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். அடா, நம்ம சும்மா விளையாட்டுத்தனமா வந்தது, இப்ப என் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிருச்சு. இன்னைக்கு அவங்க வந்து ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க, ஊழியக்காரங்களா இருக்காங்க. ஸோ நீங்க கேட்கிற நீங்களும் வருகிற இந்த யூத் மீட்டிங் கண்டிப்பா வாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏசப்பா உங்களை தொட போறாரு. காட் பிளஸ் யூ.